வணக்கம். இன்றைய பிரஸ் நியூஸ் செய்திகள். ஆடி மாதத்தை ராமர் மாதம் என்று அழைப்பதுண்டு. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள ராமாபுரத்தில் ராமநாமத்தின் புண்ணியத்தை முழுமையாக பெறும் விதமாக ஸ்ரீராமர், லட்சுமணர், பரதர் மற்றும் சத்ருக்கனர் ஆகிய நால்வரையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யும் நாலம்பல தரிசனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த தலத்தின் சிறப்பம்சமே 3 கிலோமீட்டர் சுற்றளவில் 4 ஆலயங்கள் அமைந்திருப்பதுதான். இந்தியாவில் வேறெங்கும் இல்லாத இந்த சிறப்பால் பக்தர்கள் மிக குறுகிய காலத்தில் ஆசார அனுஷ்டானங்களுடன் மதிய பூஜைக்குள்ளாகவே 4 சகோதரர்களையும் தரிசித்துவிட்டு திரும்ப முடிகிறது. ஸ்ரீராமர், லட்சுமணர், பரதர் மற்றும் சத்ருக்கனர் ஆகிய நால்வரையும் மதிய பூஜைக்கு முன்பாக தரிசிப்பது ஆன்மீக ரீதியாக மிகுந்த நற்பலன்களை தரும் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர். இந்த தரிசனத்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும், தோஷ நிவர்த்தி உண்டாகும் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் இந்த 4 திருக்கோயில்களிலும் நாலம்பல தரிசன திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதத்தை முன்னிட்டு கடந்த ஜூலை 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை இந்த தரிசன விழா நடைபெறுகிறது. விழாவிற்கு வருகை தரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் வசதிக்காக நாலம்பல தரிசன கமிட்டி மற்றும் தேவஸ்வம் போர்டு இணைந்து பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. பக்தர்கள் வரிசையில் நிற்பதற்கு வசதியாக நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் தகவல் மையங்கள் போன்ற வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்களுக்கு வழிகாட்ட ஏராளமான தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபட்டு வருவதாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலையில் இருந்து வருந்த பக்தர்களுக்கு அனைத்து பக்தர்களுக்கும் 4 கோவில்களும் தரிசனம் செய்ய முடியும். 3 கிலோமீட்டர் மட்டுமே ஒரு கோவில் இடையிலே தூரம் 3 கிலோமீட்டர் மட்டுமே இருக்கிறதுனால் வரும் பக்தர்களுக்கெல்லாம் காலையில் இருந்து வந்தால் 4 கோவிலின் தரிசனம் செய்து திரும்ப முடியும். ஆனால் இப்போ கேரளத்தில் இருந்து மட்டுமல்ல, பக்கமான மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்து ரொம்ப நிறைய பக்தர் கூட்டமாக வந்து ஆடி மாதத்தில் தரிசனத்துக்காக வந்துட்டே இருக்கிறார்கள். அனைத்து பக்தர்களையும் நாலம்பல தரிசனத்துக்கு புண்ணிய பூமியாகிய ராமபுரத்தைக்கு சுவாகதம் செய்கிறோம், அழைக்கிறோம். நன்றி, நமஸ்காரம்.